சென்னா குருமா. இந்த ப்ரோட்டீன் ரிச் குருமாவை ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சென்னாவை தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற விட்டுருங்க. ஊறின சென்னா, தண்ணி, உப்பு, நல்லெண்ணெய் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு தேங்காய், பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி, கசகசா, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, முந்திரி பருப்பு, கரம் மசாலா, கெட்டி தயிர், கொஞ்சம் தண்ணி சேர்த்து விழுதா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய், வெங்காயம் ஆட் பண்ணி பச்சை வாசனை போய் கலர் மாற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு தக்காளி சேர்த்து உப்பு, மஞ்சள் பொடி, தக்காளி லைட்டாக மசீர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெந்த சென்னா வேக வைக்கும் போது ஆட் பண்ண தண்ணி கொதி விட்டுக்கோங்க. அரைச்ச விழுது தண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிட்டு காரப்பொடி ஆட் பண்ணி கொதி விட்டுட்டு கொத்தமல்லியை தூவி குருமா நல்லா சேர்ந்து வர வரைக்கும் குக் பண்ணீங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லான சென்னா குருமா ரெடி. சென்னா சுக்கா கலந்து சாதம் பண்ணாலே ஃபர்ஸ்ட் வறுவல் தான் சைட் டிஷ்ஷாக தோணும். ஆனால் வறுத்தரைச்சு சென்னாவை இந்த மாதிரி பண்ணினா எனக்கு மட்டும் இல்லைங்க, பசங்களுக்கும் இது ஃபேவரட் சைட் டிஷ் ஆயிடுச்சு. 3/4 கப் சென்னாவை ஓவர் நைட் ஊற விட்டுட்டு மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், கரம் மசாலா 6 விசலுக்கு வேக விட்டுட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, கிராம்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு, பட்டை வறுத்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து ஆறின உடனே பவுடராக அரைச்சிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு பொரிய விட்டுட்டு கறிவேப்பிலை, 1/2 கப் வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதக்கிட்டு வெந்த சென்னா 1 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிரை மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டு அரைச்ச பொடி, உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு 1/3 கப் தண்ணி சேர்த்து மூடி வச்சு மசாலா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிட்டு கடைசியாக லெமன் ஜூஸ் விட்டு சர்வ் பண்ணுற வரைக்கும் மூடியே வச்சிங்கன்னா சென்னா சுக்கா ரெடி. சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் தஹி சோலே. தயிர் அரைச்சி பண்ணுற இந்த கிரேவி எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதை விட டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. 1 கப் சென்னாவை ஓவர் நைட் ஊற விட்டுட்டு தண்ணி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு 8 ஊறின முந்திரி பருப்பு, இஞ்சி, 5 பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, 5 வெந்த சென்னா, 2 பச்சை மிளகாய் அரைச்சிட்டு 1/2 கப் கெட்டி தயிர் சேர்த்து திரும்பவும் அரைச்சிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானோனே பட்டை, பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கப் தக்காளி மசீர வரைக்கும் வதக்கிட்டு அரைச்ச விழுது சேர்த்து 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. வெந்த சென்னா 1/2 கப், 3/4 கப் மெல்லிசா கட் பண்ண 2 ஆனியன், கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிட்டு கசூரி மேத்தி 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஹெவி கிரீம் சேர்த்தீங்கன்னா கிரேவி ரெடி. பீட்ரூட் சென்னா பொரியல். சின்ன வயசுல ஹோட்டல் போய் மீல்ஸ் ஆர்டர் பண்ணாலே அந்த அண்ணா பிளேட் எடுத்துட்டு வரும்போதே அதுல பீட்ரூட் பார்த்தா ஹோட்டல் வந்துட்டும் பீட்ரூட்டா அப்படின்னு நான் சேட் ஆயிருக்கேன். ஆனா சாப்பிட்டுட்டு அந்த காம்போ ரொம்ப பிடிச்சி போய் அம்மா பிளேட்லேருந்து எக்ஸ்ட்ராவால வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஹோட்டல் ஸ்டைல் பீட்ரூட் சென்னா பொரியல். ஓவர் நைட் சோக் பண்ண சென்னா 1/2 கப், 1/2 கப் தண்ணி, சிட்டிகை மஞ்சள் பொடி, உப்பு, 2 பச்சை மிளகாய் நல்ல கொதி வந்தோனே பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன். 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. 3 சின்ன வெங்காயம், குட்டி பீஸ் புளி, 1/3 கப் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/8 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கறிவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டுட்டு அரைச்சதை போட்டு நல்ல வாசனை வந்து ட்ரை ஆகுற வரைக்கும் குக் பண்ணிட்டு வெந்த பீட்ரூட் சென்னா 1 மினிட்க்கு வதக்கிட்டு குக் பண்ணீங்கன்னா பீட்ரூட் சென்னா கறி ரெடி. கேரளா ஸ்டைல்ல டேஸ்டியா கடலைக்கறி பண்ணி ஆப்பம் புட்டோட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். 1 கப் கடலை ஊற வச்சது, 3 கப் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 வெங்காயம், கறிவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் உப்பு, சிட்டிகை மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு 4 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா நல்லா வறுத்துட்டு 1 கப் தேங்காய் சேர்த்து ஈரப்பசை போற வரைக்கும் வறுத்துட்டு சிட்டிகை மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், சிட்டிகை நட்மெக் பவுடர் ஆறின உடனே தண்ணி சேர்த்து விழுத அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்ந்து வர வரைக்கும் குக் பண்ணிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில 1 டீஸ்பூன் கடுகை பொரிய விட்டுட்டு கறிவேப்பிலை, வரமிளகா, 10 சின்ன வெங்காயம், தேங்காய் வதக்கிட்டு ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. கடலைக்கறி ரெடி. சென்னா மசாலா நம்ம எல்லாரும் பண்ற ஒரு டிஷ் தான். ஆனா வெங்காயம் பூண்டு சேர்க்காம
சென்னா நல்லா வெந்து 1 pot ப்ரெஷர் குக்கர் சென்னா மசாலா பண்றதுக்கு 1 கப் சென்னாவை ஓவர் நைட் ஊற விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சூடானோடனே பிரிஞ்சி இலை, பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சோடனே 2 பெரிய தக்காளியை விழுதா அரைச்சு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியை நல்லா குக் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சென்னா மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1 மினிட்க்கு வதக்கிட்டு ஊற வச்ச சென்னா 3 கப் தண்ணி நல்ல கொதி வந்தோடனே 1 டீஸ்பூன் இஞ்சி, தாராளமா கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 10 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணீங்கன்னா சென்னா நல்லா வெந்திருக்கும். 1/4 கப் கெட்டி தயிர், கொஞ்சம் வெந்த சென்னா அரைச்சி இதுல ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 கப் தேங்காய் பால் 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதி விட்டுட்டு தாராளமா கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா டேஸ்டியான சென்னா மசாலா ரெடி. காலிஃப்ளவர் சென்னா கறி. ஒரே மாதிரி காலிஃப்ளவர் பொரியல் பண்ணி போர் அடிக்குதுன்னா புரோட்டீன் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஃபுல்லா இந்த மாதிரி கறி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். 350 கிராம் காலிஃப்ளவர்ல மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து கொதிக்கிற தண்ணி ஊற்றி 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. தண்ணியை வடிய விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிய விட்டுட்டு 1/2 கப் வெங்காயம், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை, பாதி தக்காளி சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு சேர்த்து தக்காளி மசியும் போது உப்பு போட்டு வேக வச்ச சென்னா தாராளமா 1 கப் தட்டு காலிஃப்ளவர் ஆட் பண்ணி காலிஃப்ளவர் நல்ல குக் ஆகுற வரைக்கும் 3 to 4 மினிட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், 1/2 டீஸ்பூன் கறி பவுடர் 3 to 4 நிமிஷம் குக் பண்ணீங்கன்னா காலிஃப்ளவர் சென்னா பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. ஓவர் நைட் ஊற வச்ச சென்னாவை உப்பு, தண்ணி, கரம் மசாலா சேர்த்து சாஃப்ட் ப்ரெஸ் ஆகுற வரைக்கும் 5 to 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. துணியில ஸ்ப்ரெட் பண்ணி தண்ணியை கம்ப்ளீட்டா வடிய விட்டுட்டு ஒரு பேக்கிங் ட்ரேல பார்ச்மெண்ட் பேப்பர் மேல இதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு 400 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண அவன்ல 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிட்டு எடுத்து திரும்ப 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணியிருக்கேன். எனக்கு 35 மினிட்ஸ்ல நல்ல மொறுமொறுன்னு ஆச்சு. செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி டைம் மாறும். கீழே போட்டிங்கன்னா டப்புன்னு சத்தம் வரும், வாயில கூட போட்டு பார்க்கலாம். இப்போ வேண்டிய சீசனிங் சாட் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், கார்லிக் பவுடர், cumin பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ண அவன் சூடாக இருக்கும். அதில் 5 மினிட்ஸ் வச்சுட்டு வெளியில் ஃபுல்லாக ஆறின உடனே ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா 5 நாளைக்கு கூட மொறுமொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு போர் அடிச்சதுன்னா யாழ்ப்பாண ஸ்டைலில் கத்திரிக்காய் கொண்டைக்கடலை வச்சு கறி செய்யலாமா? எண்ணெய் சூடானோடனே கத்திரிக்காய் ஆட் பண்ணி தோல் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுடுங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு பொரிய விட்டுட்டு வெங்காயம், பூண்டை வதக்கிட்டு வெந்தயம், சோம்பு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி, உப்பு, தண்ணி, கறி பவுடர் பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி விட்டு கொதி விட்டுக்கோங்க. கொண்டைக்கடலையை ஓவர் நைட் சோக் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சதை ஆட் பண்ணிட்டு மூடி வச்சு மசாலா கொண்டைக்கடலையில் இறங்குற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. வறுத்த கத்திரிக்காய், தேங்காய் பால், தேவைப்பட்டதுன்னா புளி தண்ணி, இல்லட்னா ரெகுலர் தண்ணி ஊற்றி கரம் மசாலா, சில்லி பவுடர் மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீலங்கா ஜாஃப்னா ஸ்டைலில் டேஸ்டியான கத்திரிக்காய் கடலைக்கறி ரெடி. செட்டிநாடு ஸ்டைலில் டேஸ்டியான சென்னா கறி. ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணுற இந்த கொண்டைக்கடலை குழம்பு சாதத்தோட டிஃபன் ஐட்டம்ஸ்க்குன்னு சூப்பராக இருக்கும். சென்னாவை ஊற விட்டுட்டு மிளகு, சீரகம், கிராம்பு, பட்டை, தண்ணி, நல்லெண்ணெய், உப்பு குக் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய், கிராம்பு, பட்டை, சோம்பு, கசகசா, மிளகு, சீரகம், தனியா வறுத்துட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, இஞ்சி கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி, தேங்காய் விழுத அரைச்சிக்கோங்க. கடலெண்ணெய், கிராம்பு, பட்டை, கறிவேப்பிலை, சோம்பு, பச்சை மிளகாய் பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை பச்சை வாசனை போய் லைட்டா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு பெரிய தக்காளி, உப்பு, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, சில்லி பவுடர் எண்ணெய் பிரியிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அரைச்ச விழுது தண்ணி சென்னா கொதி வந்தோடனே ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. கொதி விட்டுக்கோங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம டேஸ்டியான சென்னா மசாலா ரெடி.